I know you've spoken about your journey with egg freezing. People think that it's only for fertility reasons that you should freeze your eggs, but I think you should do it to be secure. It's like an insurance policy. இதில் பார்த்தீங்களா, உபாஸ்னா ஓப்பனாகவே சொல்கிறாங்க அவங்க எக் ஃப்ரீசிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இவங்க மாத்திரம் இல்லைங்க, பல பிரபலங்கள் கேட்ரினா கைஃப், பிரியங்கா சோப்ரா, எவ்ரிபடி ஹேஸ் கம் அவுட் டெல்லிங் தட் தே ஹேவ் ஃப்ரோசன் தேர் எக்ஸ். இது ஒரு ஃபர்டிலிட்டி இன்சூரன்ஸ் மாதிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஐ என்கரேஜ் திஸ். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் லேடிஸ் ரொம்ப எம்பவர்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட கெரியரை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. தப்பு கிடையாது. பட் இஃப் யூ டோன்ட் ஃப்ரீஸ் யுவர் எக்ஸ், தட் இஸ் அ பிக் மிஸ்டேக். நீங்கள் 35க்கு முன்னாடியே எக்கை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 15லேருந்து 20 எக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் 35 வயசுக்கு முன்னாடியே இதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும்போது எக்கோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த எக்ஸ் யூஸ் பண்ணி பேபி பிறக்கிறதுக்கான சான்சஸ் மிகவும் அதிகமாக இருக்கும். டாக் டு யுவர் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அபவுட் எக் ஃப்ரீசிங்.